மத்தேயு 5:46. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பார்த்தீங்களா? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அந்நியனாக இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள். நம்ம சிநேகிக்கிறால தான் சிநேகிப்போம். நமக்கு கொழுக்கட்டை தந்தா தான் கேக்கு கொடுப்போம். நம்ம எல்லாம் இப்படி தான். ஆண்டவர் சொன்னார், இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்னப்பா பலன்? என்ன ஆயக்காரன் அப்படித்தானே செய்கிறாங்க. 47, உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? எப்பவுமே அவங்களே வாழ்த்திட்டு போல்துக்கிட்டு அவங்களோடய உட்காந்துக்கிட்டு என்ன விசேஷமாக செஞ்சுட்டீங்க நீங்கள்? ஒன்றும் கிடையாது. அதை ஒரு பெருசாக சொல்கிறதா? உடன் பிறந்தவங்களை பார்த்ததை, பெற்றோரை பார்த்ததை இது ஒரு பெரிய தேசிய கடமை ஆற்று மாரி பேசுகிறது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. நான் ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, நான் அன்றைக்கி காலையில் பல்லு விளக்குனேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? சொன்னாங்கன்னா அவன் இதுவரை பல்லே விளக்குன அர்த்தம். இதெல்லாம் சொல்லக்கூடாது. இதே போல் வீட்டாரை கவனிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா போய்கிட்டு இது பண்ணிட்டு தெரியக்கூடாது. இதை தாண்டி கர்த்தருக்கு செய்கிறது தான், இதை தாண்டி செய்கிறது தான் கர்த்தருக்கு செய்கிறது. நான் தம்பியை நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்புறம் எங்கள் அம்மாவை நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எங்கள் அக்காவை நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் மாமனாரை நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மாமனாரை நீ பார்க்காம வேறு யார் பாப்பா? மாமனாரை நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எங்கள் மாமியாரை நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மாமியாரை நீ தான் பார்க்கணும், நீ பார்க்கலன்னா நீ செத்து போயிடுவ. மாமியாரை நீ தான் பார்க்கணும், மாமனாரை நீங்கள் தான் பார்க்கணும். அப்படி தானே? என்னங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அது ஒரு பெரிய தேசிய தொண்டு மாரி. ஐயோ நான் கர்த்தருக்காக செய்கிற காரியம். நீ என்ன கர்த்தருக்கு செஞ்ச? என்ன கர்த்தருக்கு செஞ்ச? அதனால் இதெல்லாம் நம்ம ஒரு பெரிய இதாக பேசிட்டு தெரியக்கூடாது. சரிங்களா? இதெல்லாம் அடிப்படை கடமைகள். நிறைய மருமக மாமியாரை பார்க்குறதே இல்லை. மாமியாரை இது பண்ணுறது உருப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மாமியாரை விசாரிக்கிறது இல்லை, மாமியாருக்கு ஃபோன் பண்ணுறது இல்லை, மாமியார் இருக்காளா செத்தாளா அப்படின்னு பார்க்குறது இல்லை. பல வகையில் டார்ச்சர் ஏற்படுத்தி எவ்வளோ சீக்கிரம் காலி பண்ணலான்னு பார்க்குறது. இப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்ல குணாதிசயங்கள் தேவை. ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறது அப்புறம் மனுஷனாக இருக்க கற்றுக்கிறணும். ஒரு சன்மார்க்கனாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீதிமான அப்புறம் மாறுவோம். சன்மார்க்கனாக இருப்போம். சில நல்ல குணாதிசயமுடைய ஆட்களாக நம்ம மாறுவோம். உலகத்தான் கூட ரட்சிக்கப்படாதவங்க கூட அவன் கூட ஏதோ மனசாட்சிக்கு பயந்து தெய்வத்துக்கு பயந்து என்னத்தையும் ஒன்று சில காரியங்கள் நல்லா இருக்கிறான். அதனால் அடிப்படை பண்புகள் தேவை. இங்கே ஆண்டவர் கேட்கிறார், நீ விசேஷித்து செய்கிறது என்ன? கீழே என்ன சொல்றாரு? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? மத்தேயு 25:35 அந்நியனாய் இருந்த என்னை சேர்த்து கொண்டீர்கள். அந்த காரியம் ஏதாவது நம்ம செய்கிறோமா? அதை நீங்கள் தான் உங்கள் வீடுகளில் செய்யணும். ஆதரவு கொடுக்கணும், அன்பாக பேசணும், விசாரிக்கணும்.